ஆன்மீக தோழர்களுக்கு வணக்கம். எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் கூட சில கோவில்கள் ஒரு முறையாவது வாழ்நாளில் நம்ம போய் நம்மளுடைய காலடி அங்கே படணும், நம்ம போய் தரிசிக்கணும் அப்படின்னு ஒரு சில கோவில்கள் சொல்கிறாங்க. அப்படி வாழ்நாளில் ஒரு முறையாவது கட்டாயமாக போக வேண்டிய 10 கோவில்கள் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஏராளமான கோவில்கள், அதுவும் சாதாரணமாக கிடையாதுங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோவில்கள், பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கும் அந்த இடத்துல நடக்காத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த விஷயம்லாம் ஏன் நடக்குது, இந்த கோவிலை எப்படி கட்டியிருப்பாங்க, இந்த சிற்பத்தை எப்படி வடிவமைச்சிருப்பாங்கன்னு நம்மளாலாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த வகையில் பல ஆச்சரியங்களை கொண்ட கோவில்கள் இருக்குது. ஆனால் ஆன்மீக ரீதியாக நம்ம தரிசனம் செய்தே தீர வேண்டும் வாழ்நாளில் ஒரு முறையாவது அப்படின்னு சொல்லக்கூடிய 10 கோவில் பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோவிலுமே நீங்கள் எந்தெந்த கோவில்களுக்கு போயிருக்கீங்க, இது வரைக்கும் நான் இந்த கோவிலுக்கு போனதில்லை ஆனால் எனக்கு போக வேண்டிய ஆசை அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் நீங்கள் எந்தெந்த கோவிலில் எத்தனை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற எண்ணையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் தரிசிக்க வேண்டிய கோவில்கள் என்ன, உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த கோவிலுக்கு போகணும், எப்படி வழிபாடு செய்யணும், என்ன தடைகள் இருந்தாலும் சரி அதை விலகுவதற்கு என்னெல்லாம் செய்யணும், இது பற்றிய தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கும். இந்த கோவிலுக்கு நம்ம ஏன் போகணும், இந்த கோவிலுக்கு அடிக்கடி ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள ஒரு ஆத்ம அமைதி ஏற்பட்டு மனத ஆறுதலையும் லேசான உணர்வையும் அனுபவிப்பதை நாம் ஒரு சில கோவில்களில் நல்லாவே உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் பிறப்பு இறப்பு சூழ்ச்சியில் இருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய பேராற்றல் நம்ம இந்த கோவில்களுக்கு போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவினுடைய முக்கியமான கோவில்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்மீக பூமியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஏராளமான பழமை வாய்ந்த கோவில்களும் சக்தி வாய்ந்த கோவில்களும் இருக்குது. இதில் முக்கியமான தலங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். பல கோவில்களும் பலரும் அடிக்கடி போயிருப்பீங்க. ஆனால் இவற்றினுடைய மகத்துவமும் சிறப்பும் அறிந்து நம்ம இந்த கோவிலுக்கு அதிகமாக போகிறது கிடையாது. அப்படி நம்ம வாழ்நாளில் முதலாவதாக தரிசித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் உலகின் முதல் சிவன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரகோச மங்கை மங்களநாதர் கோவில் உலகினுடைய முதல் சிவன் கோவில். அப்போ எவ்வளவு பழமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துக்கோங்க. இங்கே மட்டும் மரகத நடராஜர் சிலையை நம்மளால் தரிசிக்க முடியும், ஆனால் வருஷம் பூராவும் தரிசிக்க முடியாது. அந்த ஒரு நாள் அவர் கொடுக்கக்கூடிய காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையே கிடையாது. அப்படி ஒரு உத்தரகோச மங்கை மரகத நடராஜர் நமக்கு கொடுக்கக்கூடிய காட்சியாக இருக்கும். சகஸ்ரலிங்கம் உருவாக காரணமாக இருந்த தலமும் இந்த தலம் அப்படின்னு சொல்லலாம். இங்கு வந்து வழிபட்டாலே பாவங்கள் அனைத்தும் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இன்றைக்கும் இந்த இடத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் தீரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். நாம் எங்குமே காணாத பெரும் சிறப்பை இந்த கோவிலில் பார்க்க முடியும். நீங்கள் உத்தரகோசை மங்கை மங்களநாதர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் திருவண்ணாமலை. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அற்புத திருத்தலம். ஆன்மீக பூமி, சித்தர்கள் பூமி அப்படின்னு போற்றப்படக்கூடிய புண்ணிய தலம். சிவபெருமானே இங்கு மலையாக விற்றி இருக்கிறதால கிரிவலம் வழிபாட்டிற்கு சிறப்பான தலம் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான் இங்கு நித்திய வாசம் செய்வதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. முக்கியமாக சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட பாவம் செஞ்சவங்களும் இந்த திருவண்ணாமலையில் காலடி வச்சு ஒரு கிரிவலம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பாவங்கள்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். அருணாச்சலேஸ்வரரை பார்ப்பதுக்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு நாம் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றும் போது சொல்லணும். அந்த வகையில் திருவண்ணாமலை தலம் ரொம்ப சிறப்பு. நினைத்தாலே முக்தி. நாம் வந்து கடவுள் வழிபாடை மேற்கொள்றது எனக்கு முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடவுள் வழிபாடை மேற்கொள்கிறோம். அப்படி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் தான் திருவண்ணாமலை. நீங்கள் திருவண்ணாமலை போயிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில். கலியுக வைகுண்டம் அப்படின்னு பக்தர்களால் போற்றப்படக்கூடிய திருப்பதி. திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பதி. தெய்வம் வசிக்கக்கூடிய மலை அப்படின்னு சொல்கிறதால இதற்கு திருமலை அப்படின்னே நம்ம சொல்கிறோங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் இங்கே இருக்கக்கூடிய பெருமலை நம்ம வழிபாடு செய்துட்டு வர்றது வாழ்க்கையில் மிகப்பெரும் அற்புதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலியுகத்தில் பக்தர்களுடைய துன்பங்களை போக்குவதற்காக பெருமாள் நித்திய வாசம் செய்யும் இடமா இந்த திருப்பதி கருதப்படுது. பல அதிசயங்கள் நிறைந்த கோவில்களில் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலும் ஒன்று அப்படின்னா அது மிகையாகாது. எப்படிப்பட்ட பாவ புண்ணியங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு தலம் இந்த திருப்பதி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திருப்பதிக்கு கடைசியாக எப்போ போயிட்டு வந்தீங்க? திருப்பதிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. திருப்பதிக்கு போகலை அப்படின்னா இந்த நேரத்தில் ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை சொல்லி வழிபாடு செய்து கொள்ளுங்க. கட்டாயம் அந்த ஏழுமலையான் உங்களை அழைப்பார். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கே பெரும் சிறப்பு கொண்ட ஒரு கோவில் தாங்க பழனி தண்டாயுதபாணி கோவில். முருகப்பெருமான் ஆண்டிக்கோலத்தில் நின்ற இடம் அப்படிங்கிறதே இந்த கோவிலுக்கு மிக பெரும் சிறப்பு தான். போகர் சித்தரால் செய்யப்பட்ட நவபாஷான முருகன் சிலை மூலவராக இருக்கக்கூடிய கோவில். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடு இந்த பழனி. இங்கு சித்தர்கள் இன்னைக்கும் வந்து முருகப்பெருமானை வழிபடுறதாகவும் முருகப்பெருமான் மரகத சிவலிங்கத்திற்கு இரவில் பூஜை செய்வதாகவும் ஐதீகங்கள் உண்டு. அப்படிப்பட்ட பெரும் சிறப்பு கொண்ட பழனிக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பழனிக்கு எத்தனை முறை போயிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் மதுரை மீனாட்சி கோவில். ஆசியாவிலேயே மிகப்பெரிய அம்மன் கோவில் இதுதான் அப்படின்னே சொல்லலாம். பெண் தெய்வத்தை முதன்மையாக கொண்ட ஒரே சிவன் கோவில் இதுதான். இங்கு மீனாட்சி அம்மனுடைய திருமேனி பச்சை நிற மரகத கல்லால் ஆனதாக சொல்லுவாங்க. பக்தர்களுடைய குறைய தாயாக இருந்து தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக அன்னை மீனாட்சி விளங்கக்கூடிய தலம் இதுதான். வருடத்தினுடைய அனைத்து மாதங்களும் திருவிழா நடக்கக்கூடிய ஒரே கோவில் இங்கு மட்டும்தான் இந்த கோவில் தான் அப்படின்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பற்றிய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த தமிழர்களுக்கே பெரும் சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு ஊர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். புராணங்கள் வழியாக இந்த கதைகளை கேட்கும்போது நமக்கு மிக பெரும் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் காளஹஸ்தீஸ்வரர் கோவில். அதாவது பஞ்சபூத தலங்களில் காட்டுத்தலமாக விளங்கக்கூடிய காளஹஸ்தி முக்கியமான ராகு கேது பரிகார தலமாக விளங்குது. சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தின் போது திறந்திருக்கக்கூடிய ஒரே கோவிலும் இந்த காளஹஸ்தி தான். மனிதர்கள் மட்டும் இல்லாமல் சிலந்தி, பாம்பு, யானை ஆகியவை சிவனை வழிபட்டு முக்தி அடைந்த தலம் இந்த காளஹஸ்தி. பஞ்சபூத தலங்களில் காற்றுத்தலமாக இருக்கக்கூடியதால பெரும் சிறப்பை பெற்ற ஒரு கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். காளஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில். நவகிரகங்களில் சனீஸ்வரருக்கு உரிய பரிகாரம் தலம் பிரம்மம் விஷ்ணு உள்ளிட்ட தேவர்களாலும் நால்வர்களாலும் பாடப்பட்ட ஒரே தலம் இந்த திருநள்ளாறு அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரம்மாவினுடைய வாகனமான அன்னப்பறவையும் சிவனை வழிபட்ட தலம் இதுதான். தர்ப்பை வைத்து பிரம்மன் சிவனை வழிபட்ட தலமும் இதுதான். எப்படிப்பட்ட சனி தோஷமோ எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இந்த திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு போய் ஒரு வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சனியின் தாக்கம் அனைத்தும் குறையும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். 108 திவ்ய தேசங்களில் முதன்மை தலமாகவும் பூலோக வைகுண்டம் அப்படின்னு பக்தர்களால் போற்றப்படக்கூடிய தலமாகவும் இருப்பது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். வருஷத்தில் 322 நாட்கள் திருவிழா நடக்கக்கூடிய ஒரே வைணவ தலம் இதுதான். உலகிலேயே 2வது பெரிய கோவில் என்ற பெருமை கொண்ட இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் ஸ்ரீராமர் விபீஷ்ணனுக்கு அளித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. வைகுண்டத்துக்கு இணையான தலம் அப்படின்னு இன்னைக்கும் கருதப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில்
திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவில். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபட்ட பலனை தரக்கூடிய தலம் இந்த திருச்செந்தூர் தான். கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோவில் இது மட்டும்தான். சூரசம்ஹாரம் நடந்த தலம் இது மட்டும்தான். அதே போல முருகப்பெருமான் கடலை பார்த்தவாறு காட்சி தரக்கூடிய தலம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இயற்கை சீற்றம், கடல் கொந்தளிப்பு, சுனாமி ஏற்படும் போது எல்லாமே கடல் உள்வாங்குமே தவிர ஊருக்குள்ளோ அல்லது கரையிலோ இருக்கக்கூடிய கோவிலுக்குள்ளோ இதுவரை கடல் நீர் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அபிஷேகத்துக்கு பிறகு முருகனுக்கு வியர்க்கக்கூடிய அதிசயமெல்லாம் நாம் இங்கே தான் காண முடியும். நீங்கள் இந்த அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க? முக்கியமாக 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு எத்தனை முறை போயிருக்கீங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக சமயபுரம் மாரியம்மன் கோவில். அனைத்து சக்தி பீடங்களிலும் சென்று வழிபட்ட பலனை தரக்கூடிய தலம் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான். பக்தர்களுக்காக அம்பாளே ஒரு மாத காலம் பட்டினியாக இருந்து விரதம் இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் இது மட்டும்தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில்களில் தலைமை ஆலயமாக விளங்கக்கூடிய தலம் இந்த சமயபுரம் தான். அநீதிகளையும் தீமைகளையும் நோய்களையும் அன்னை அழிப்பதாகவும் அழித்து பக்தர்களை காப்பதாகவும் நம்பப்படுது. அதனால் சமயபுரம் கோவில் நம்மளுடைய தாய் வீட்டுக்கே போகக்கூடிய ஒரு உணர்ச்சியை நமக்கு கொடுக்கும். தாயை பார்த்து வழிபட்ட அந்த ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாம் முக்கியமாக வாழ்நாளில் போய் வழிபட வேண்டிய 10 கோவில்களையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த கோவிலில் எந்தெந்த கோவில்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் போயிருக்கீங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வீவோஸ்.